என்னது? நான் வாங்கி தரேன்னு சொன்னா? ஏமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட கூரை இல்லையா? வண்டியை நிப்பாட்டுவோம், வேணும்னா நீங்க என்ன காசு கொடுத்து சாப்பிடணும். எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு, நீங்க சாப்பிடுவீங்க, நான் காசு கொடுத்துட்டு வரணுமா? ரொம்ப லட்சணம்ல. எக்ஸ்ட்ரா கறி குழம்பு கொடுக்கதான் செய்வாங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் ஓசில தூக்கி கொடுத்துட முடியுமா? ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போங்க, இல்லன்னா வீட்டுல இருந்து யாரையாச்சும் எடுத்துட்டு வந்து தர சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அதுவும் இல்லையா, என் கூட வாங்க, வந்து மாவை ஆட்டிட்டு போங்க. ஏமா வாங்கம்மா, இதுதான் நீங்க மாவு அரைக்க வேண்டிய இடம். நல்ல மாவை நைஸா அரைக்கணும், சரியா? என்ன இது கிரைண்டர் இருக்குன்னு பார்த்தா ஆட்டுக்கல்ல வச்சிருக்காரு. அதான ராதிகா, எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் மிக்சியை வச்சு அரைக்கணும்னாலே நம்மளுக்கு வலி எடுக்கும், இதில் ஆட்டுக்கல் வேறையா? எதனாச்சும் சொல்லுவோம். இப்படியே நின்றுட்டு இருந்தா அதுக்கப்புறம் மாவு தான் அரைச்சு கொடுத்துட்டு போனோம். எங்களுக்கு ஆட்டுக்கல்ல வச்சுலாம் அரைக்க தெரியாது பார்த்துக்கோங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில உங்களுக்கு காசு எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். எதுக்கு இப்படி பண்றீங்க? நாங்க வேணா எங்க வீட்டு அட்ரஸையே தரோம், சரியா? அப்படி நாங்க காசு தரலன்னா எங்க வீடு தேடி வந்துருங்க. ஏமா இந்த பேச்செல்லாம் என்கிட்ட ஆவாது. வாங்க, மாவு அரைக்கிற ஆள் வேற ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க அப்படியே எனக்கு அரைச்சு கொடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு? நீங்க கோவப்படுறது வேஸ்ட்மா. சாப்பிட்டு முடிச்சோன்னா காசு தர வேண்டியது உங்க கடமை, நீங்க தரல, அதனால நான் மாவு அரைக்க கூட்டு வந்துட்டேன். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை தான், எங்களுக்கு மாவே அரைக்க தெரியாது, என்ன பண்றது இப்போ? அட, மாவு அரைக்க தெரியலனா என்ன? அத நான் இருக்கேன்ல, உங்களுக்கு நான் சொல்லி தரேன், வாங்கம்மா. சின்ன பொண்ணு ராதிகா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்கக்கா. இப்போதைக்கு கொஞ்ச நேரம் மாவு அரைக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுவோம். நைட் ஆயிட்டுல, இவர் எப்படியும் தூங்கிடுவாருன்னு நினைக்க. இவர் கண் அசற நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஓடியே போயிடுவோம், சரியா? என்னமோ போங்க, இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனா நம்ம மாமியார் கிழவிகள் அவ்வளவுதான். ஷோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதை விடு சின்ன பொண்ணு, பார்த்துப்போம். இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பாப்போம். மாவே அரைக்கிறோண்ணே. அப்படி வாங்க வலிக்கு. வேலை சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். மனசுல அண்ணி எதனாச்சும் பண்ணியே ஆகணும். எங்க அம்மா வீட்லயே வேலை செய்யாது என்ன இப்ப மாவு அரைக்க வச்சுட்டாருல இவரு. சரி விடு ராதிகா, கோவப்படாத. சீக்கிரம் அரைக்கணும் மாமல, சீக்கிரம். இரு, உனக்கு இருக்கு. ஏ ராதிகா, எதுக்கு தலை மேல தூக்கி வச்சிருக்க? கீழ வை, மண்டையில போடாதம்மா, மண்டை ரெண்டா பொளந்துரும். எனக்கு வர கோவத்துக்கு அவன ஜஸ்ட் மிஸ் அண்ணி, மண்டைய பொளந்திருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டாரு. ஏமா இப்படி பண்ணீங்க? எம்மாடி, ஒரு நிமிஷத்துல என்ன கொலை பண்ண பாத்தீங்களேம்மா. எப்பா பயமா இருக்குப்பா. இதுக்கே பயந்தா எப்படி? இனிமேதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. உன்னை சும்மா விட மாட்டேன். டேய் ராதிகா, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? அவர் மேல இந்த கல்ல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் மண்டை உடைஞ்சிட்டா என்ன ஆவறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தான் போணும். செத்திக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவடி? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா. ராதிகா, அரிசியை போடட்டுமா? போடுங்க. ஏமா கொஞ்சம் மெதுவா அரைங்கம்மா, கல்லு உடைஞ்சிராம. அமைதியா வாய் மூடிட்டு இருக்க முடிஞ்சா இரு, இல்லனா அரைக்காம எஞ்சி போயிடுவோம் பாத்துக்கோ. ஜோ, கோவப்படாதீங்கம்மா. சரி சரி விடுங்க. ஏன்க்கா நீங்க மட்டும் வந்ததுல இருந்து எந்த வேலையுமே செய்யாம இருக்கீங்க? நாளைக்கு காலையில சட்னிக்கு தேங்காய் அரைக்கணும், இப்பவே அரைச்சு தந்துடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்க எங்க நாலு பேரையும். என்ன அது வந்து இல்லம்மா. என்ன இல்லம்மா, நொல்லமானே? விட்டா வந்து பாத்திரம் வேலைக்கு கூட தோசையை ஊத்து, இட்லியை ஊத்துன்னு சொல்லுவ போலயே நீனே. நல்லா கேளுங்கக்கா. வசந்தி, நீ கொஞ்சம் பின்னாடி வா, நானும் ஒரு அடி போடணும் இவனை. என்ன உனக்கு? நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம், வந்ததுல இருந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒரு வேலை வாங்கிட்டு இருக்க. என்ன உங்க மாமியார் வேலை செய்ய சொன்னாலும் நாங்க செய்யாத ஆட்கள், எங்களே வேலை இவ்வளவு வாங்குறியா நீனே? சும்மா விடக்கூடாது. என்னன்னு அடிக்காலும் பொம்பளையில. ஏம்மா, இன்னும் ஒரு சட்டி மாவு தானம்மா, அதை மட்டும் அரைச்சு கொடுத்துட்டு போயிருங்கம்மா. 2 அடி வாங்கியிருக்கலம்மா, அதுக்கு மாவையாச்சும் அரைச்சு கொடுத்துட்டு போவாங்க தாய்களா. அப்ப கூட
பாருங்க இந்த மனுஷன மாவுன்னு சாவிலாரு கடந்து 2 அடி வாங்கிட்டல மாவு அரைச்சு கொடுத்துட்டு போங்கன்னு மனசாட்சியே இல்லாம சொல்றீங்களே. எங்களுக்கு வீட்ல பிள்ளை குட்டிகளா இருக்காதா? எங்க மாமியார்கள் திட்டுவாங்க நீங்க நினைச்சு பாத்தீங்களா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. உங்க வேலை முடிஞ்ச போதும் நினைக்கீங்களோ? காசு தான் நாளைக்கு காலையில எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு? அண்ணி இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இருங்க, இவருக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன சொன்னீங்க? 2 அடி வாங்கிட்ட மாவு அரைச்சு கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னீங்க. இருங்க, 3ஆவதா நான் ஒரு அடி வைக்கேன். அம்மா இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிப்பா மனுஷி. ராதிகா, ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கடி. இப்போ என்ன பண்றது? அம்மா மயக்கம் வருது, ரத்தம் கலகலன்னு கொட்டுது. என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. அண்ணி எதனா பண்ணுங்க அண்ணி. உங்க 4 பேரையும் சும்மா விடவே மாட்டேன். போலீஸ் கிட்ட கண்டிப்பா போன் போடுவேன். இட்டி ராதிகா வா, ஓடிடுவோம். இப்படியே நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, வாங்க. ஏய் போடாதீங்க, இருங்கடி. புருஷனை இப்படி அடிச்சு போட்டுட்டு எப்படி ஓடாளுங்க பாரு. நான் சும்மாவே விட மாட்டேன். ஓடுங்க. ஹலோ போலீஸ், நான் தான் மாவு கடை தங்கராசு பேசுறேன். என்ன இந்த 4 பொம்பளைங்க கல்ல வச்சு அடிச்சுட்டு ஓடிட்டாளுங்க. என்ன எப்படியாச்சும் காப்பாத்த வாங்க போலீஸ். எட்டி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. சீக்கிரம் ஓடுங்க. எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, நீ